शिव बाप के मुकर्रर रथ की पहचान। Selected point number 3221 3221. சிவ தந்தையின் நிரந்தரமான உடலின் அறிமுகம். आध्यात्मिकता का उद्घाटन। ஆன்மீகத்தின் திரைவிலக்கல். ये आध्यात्मिकता कोई मनुष्य मात्र नहीं सिखा सकता। இந்த ஆன்மீக விஷயங்களை எந்த ஒரு மனிதனாலும் கற்பிக்க முடியாது. ये स्पिरिचुअलिटी मनुष्य के सिखाने की चीज नहीं है। இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் மனிதர்கள் மூலமாக கற்பிக்கப்படும் பொருள் இல்லை. कौन सिखाता है? யார் கற்பிக்கிறாங்க? स्पिरिचुअल गॉड फादर ही ये पढ़ाई पढ़ाता है। ஸ்பிரிச்சுவல் காட் ஃபாதர் தான் இந்த படிப்பை படிப்பிக்கிறார். अब इसका उद्घाटन कौन करता है? இப்பொழுது இதை யார் ஓபன் பண்றாங்க, திறக்கறாங்க? एक होता है उद्घाटन करना, है? पहले उद्घाटन होता है, बाद में स्थापना होती है। ஒன்னு வந்து திரைவிலக்கலாகும், அதை திறக்கறாங்க, அதற்கு பிறகுதான் படைப்பு ஏற்படுகிறது. तो उद्घाटन कौन करता है? ஆகவே யார் அதை முதலில் திறக்கறாங்க? बाप ने इसका उद्घाटन किया। தந்தை தான் முதலில் இதை திறந்திருக்கிறார். इसका எதை? आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय का ये बाप की पहचान है। ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை தந்தை தான் திறந்திருக்கிறார். இது தந்தையினுடைய ஒரு அறிமுகமாகும். क्या? என்ன? और कोई इसका उद्घाटन नहीं कर सकता। வேற யாராலுமே இதை திறக்க முடியாது. 500-700 करोड़ मनुष्यों में 500-700 கோடி ஆத்மாக்களில் कोई भी आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय का उद्घाटन नहीं कर सकता। யாருமே ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை திறக்க முடியாதா என்ன? क्यों? ताकत ही नहीं। क्यों ஏன் திறக்க முடியாது? யாரோ சொல்றாங்க சக்தி இல்லை பாபா. ताकत नहीं? பாபா கேக்குறாரு ஏன் சக்தி இல்லை? सभी तो आत्मा है। அனைவருமே ஆத்மாக்கள் தானே? क्योंकि आध्यात्मिक ईश्वरीय विश्वविद्यालय का उद्घाटन वो ही कर सकता है जो आत्मा के अंदर प्रवेश करने की ताकत रखता हो। ஏனென்றால் ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை அவரால் மட்டும்தான் திறக்க முடியும் யாருக்குள் ஆத்மாவிற்குள் பிரவேசம் ஆகுவதற்கான சக்தி இருக்கிறதோ. हर प्रकार की आत्मा के अंदर எல்லா விதமான ஆத்மாவிற்குள் तह तक प्रवेश करने की ताकत रखता हो। ஆழம் வரை பிரவேசம் ஆகுவதற்கான சக்தி இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் திறக்க முடியும். बाप टीचर सदगुरु। பாப் டீச்சர் சத்குரு, தந்தை ஆசிரியர் சத்குரு. तुम जानते हो நீங்கள் அறிவீர்கள் वो हमारा बाप भी है, அவர் நம்மளுடைய தந்தையும் ஆவார், टीचर भी है ஆசிரியரும் ஆவார், और गुरु भी है। மற்றும் குருவும் ஆவார். कौन? யாரு? शिव बाप। சிவ தந்தை. ये एक पहचान है परमात्मा बाप की। பரமாத்மா தந்தைக்கு இது ஒரு அறிமுகம் ஆகிவிட்டது. इस मुकर्रर रथ के द्वारा वो पार्ट बजाता है। எந்த நிரந்தரமான உடல் மூலமாக அவர் காரியத்தை செய்கிறாரோ इसकी ये खास पहचान हुई। क्या? அவருக்கு இது ஒரு விசேஷமான அறிமுகம் ஆகிவிட்டது. दुनिया में ऐसे होता नहीं, कोई बाप भी हो
टीचर भी हो और वही उसका गुरु भी हो। உலகத்தில் வந்து இப்படி நடப்பதில்லை. யாராவது வந்து அவங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறாங்க, ஆசிரியராகவும் இருக்கிறாங்க, குருவாகவும் இருக்கிறாங்க. அப்படி யாருமே இந்த உலகத்தில் இருப்பதில்லை. चलो बाप और टीचर कभी कभी एक हो सकते हैं, लेकिन சரி, இப்படி சில நேரம் நடக்கலாம். என்னவென்றால் தந்தை மற்றும் ஆசிரியர் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரா இருக்க முடியலாம். गुरु जरूर बदल जाता है। ஆனால் குரு வந்து கண்டிப்பாக மாறி விடுகிறாங்க. लेकिन यहाँ क्या है, ஆனால் இங்க என்ன இருக்கு? तीनों ही एक है। वो बाप भी है, அவங்க மூணு பேருமே ஒண்ணுதான். ज्ञान में जन्म देने वाला एक ही बाप है, जिसको ज्ञान में कोई जन्म नहीं दे सकता। ஞானத்தில் பிறப்பு கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். அவருக்கு யாராலுமே ஞானத்தில் பிறப்பை கொடுக்க முடியாது. और सबको सुख शांति का वर्षा देने वाला भी एक ही बाप है। மற்றும் அனைவருக்கும் சுகம் மற்றும் நிம்மதிக்கான ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவரும் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். और कोई सारी दुनिया को सुख शांति का वर्षा भी नहीं दे सकता। மற்றும் வேறு யாராலுமே உலகத்தில் சுகம் மற்றும் நிம்மதிக்கான ஆஸ்தியை கொடுக்க முடியாது. और वही बाप सुप्रीम टीचर भी है। மற்றும் அதே தந்தை தான் சுப்ரீம் டீச்சரும் ஆவார். कैसा टीचर? எப்படிப்பட்ட டீச்சர்? वो सारी दुनिया को पढ़ाता है, அவர் முழு உலகத்துக்கும் படிப்பிக்கிறார். लेकिन उसको कोई नहीं पढ़ा सकता। ஆனால் அவருக்கு யாராலுமே படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியாது. कोई पूछे अरे ऐसा कौन है, யாராவது கேக்குறாங்க, அரே இப்படி யாரு இருக்காங்க? ऐसा तो कोई हो ही नहीं सकता இப்படி யாராலையுமே வந்து இருக்க முடியாது. जिसको दुनिया में कोई ना पढ़ाए। யாரை வந்து உலகத்துல யாராலுமே படிக்க முடியாது. அப்படி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுன்னு உலகத்தினர் சொல்லுவாங்க. नहीं हो सकता है? இப்படி இருக்க முடியாதா என்ன? बाप ही है ऐसा। தந்தை ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறார். அப்படி ब्रह्मा कुमारियां भी उसको पढ़ाई नहीं पढ़ा सकती। பிரம்மகுமாரிகளாலும் அவருக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியாது. दुनिया का कोई भी BA MA डबल MA PhD डीलिट உலகத்தில் யாரு வேணாலும் சரி, BA MA டபுள் MA कोई उसको पढ़ाई PhD படித்தாலும் சரி, ஆனாலும் யாராலுமே வந்து அவருக்கு नहीं पढ़ा सकता। படிப்பை சொல்லிக் கொடுக்க முடியாது, படிப்பிக்க முடியாது. वो सबको पढ़ाई पढ़ा के जाता है, அவர் அனைவருக்கும் படிப்பை சொல்லிக் கொடுத்து செல்கிறார். लेकिन उसको पढ़ाई पढ़ाने वाला कोई नहीं। वो सुप्रीम ஆனால் அவருக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் யாருமே இல்லை. टीचर है அவர் தான் சுப்ரீம் டீச்சர் ஆவார். और एक ही व्यक्तित्व है। மற்றும் ஒரே ஒரு மனிதன் தான் ஆவார். क्या एक ही पर्सनालिटी है ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான், जो सबका बाप है, யார் அனைவருக்குமே தந்தையாகவும் இருக்கிறார், सबका टीचर है அனைவருக்கும் ஆசிரியராகவும் இருக்கிறார், और सबकी सदगति करने वाला। மற்றும் அனைவருக்குமே சத்கதி செய்யக்கூடிய குரு ஆவார். तो कहते हैं ना कि प्रूफ दो कि यही भगवान है। யாராவது சொல்றாங்க இல்ல, எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க, என்னன்னா இவர் தான் வந்து கடவுள்னு. तो ये भी एक प्रूफ हो गया। क्या அப்பொழுது இது கூட ஒரு ப்ரூஃப் ஆகிவிட்டது. என்ன क्या प्रूफ हुआ? ये जिसको हम भगवान मानते என்ன ப்ரூஃப் ஆகியது? हैं वो सबका बाप है। என்னவென்றால் யாரை நாம் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அவர் அனைவருக்குமே தந்தை ஆவார். क्या सब आत्माओं को அனைத்து ஆத்மாக்களை उनके स्वरूप का परिचय देने वाला बाप है। அவர்களின் சொரூபத்தின் பற்றி அறிமுகத்தை கொடுக்கக்கூடியவர் தந்தை ஆவார். उसको कोई परिचय देने वाला नहीं है और सबका टीचर है। அவருக்கு யாருமே வந்து அறிமுகத்தை கொடுக்கக்கூடியவங்க இல்லை மற்றும் அவர் அனைவருக்குமே ஆசிரியர் ஆவார். और सबका गुरु மற்றும் அனைவருக்கும் குருவும் ஆவார். सुप्रीम टीचर सुप्रीम टीचर ये बेहद का बाप बेहद का टीचर भी है। இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியரும் ஆவார். क्योंकि सभी टीचर्स का टीचर है ஏனென்றால் அவர் அனைத்து டீச்சருக்கும் டீச்சர் ஆவார். और सभी टीचर्स को तो मनुष्य पढ़ाई पढ़ाते हैं। மற்றும் மற்ற அனைத்து டீச்சருக்கும் மனிதர்கள் தான் படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார்கள். मनुष्य गुरु पढ़ाई पढ़ाते हैं, மனித குருக்கள் தான் படிப்பை சொல்லிக் परंतु इस கொடுக்கிறார்கள். टीचर को पढ़ाने वाला कोई मनुष्य गुरु नहीं हो सकता।
ஆனால் இந்த டீச்சருக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க எந்த ஒரு மனித குருவும் இல்லை. ये भी बाप के पार्ट की पहचान। இதுவும் தந்தையினுடைய பாட்டின் யா. அறிமுகமாகும். என்ன? कोई पूछे யாராவது கேக்குறாங்க, तुम बाप बाप हिलाए रहते हो, நீங்க தந்தை தந்தைன்னு சொல்லினே இருக்கீங்க, बाप की जीवन कहानी तो बताओ, அந்த தந்தையினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுங்க, पहचान बताओ, कैसे जाने कि ये बाप है। அறிமுகத்தை சொல்லுங்க, என்னவென்றால் இவர்தான் யாருன்னு. तो क्या कहेंगे? அப்பொழுது என்ன சொல்வீர்கள்? मुरली में एक एक करके पॉइंट बताते रहते। முரளியில ஒன்னு ஒன்னா பாயிண்ட் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாரு. कलेक्ट करने वाले बच्चे कलेक्ट करेंगे, அதை கலெக்ட் பண்ணக்கூடிய குழந்தைகள் வந்து அதை கலெக்ட் பண்ணுவாங்க, खुद भी समझेंगे, दूसरों சேகரிச்சு கொண்டே இருப்பார்கள், தானும் புரிந்து கொள்வார்கள் மற்றும் को भी समझावेंगे। மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள். तो क्या पहचान बताइए भी ஆகவே இப்பொழுது என்ன அறிமுகத்தை கொடுத்தார்? कि बाप ऐसा टीचर है தந்தை ஒருத்தர் தான் இப்படிப்பட்ட ஆசிரியர் ஆவார், जिसको दुनिया में कोई साकार मनुष्य पढ़ाई नहीं पढ़ा सकता। யாரை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாக்கார மனிதனாலும் படிப்பிக்க முடியாது. और मनुष्य गुरु हैं, वो तो सब मनुष्य गुरुओं से पढ़ने वाले हैं। மற்ற மனித குருக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாமே வந்து மனிதர் குருக்கள் மூலமாக படிக்கக்கூடியவர்கள் ஆவாங்க. इस दुनिया में ऐसा कोई टीचर होगा இந்த உலகத்துல யாராவது இப்படிப்பட்ட ஆசிரியர் இருப்பாங்களா? जो कहे हम तुमको ऐसा लक्ष्मी नारायण बनाता हूँ। நாங்க உங்களை இப்படிப்பட்ட லட்சுமி நாராயணனாக ஆக்குவோம் சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆசிரியரும் இருக்கிறாங்களா என்ன? लक्ष्मी नारायण बनाता हूँ ये कहने वाला होगा तो साकार होगा या निराकार होगा? லட்சுமி நாராயணனாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாக்காரத்துல இருப்பாங்களா இல்லையானா நிராகாராக இருப்பாங்களா? உருவம் உடையவர்களா இல்ல உருவம் இல்லாதவர்களா? कहेगा तो मुख से ही, அவர் சொல்ல சொல்ல வாய் மூலமாக தானே சொல்வாரு. और जो बनाने वाला होता है, डॉक्टर बनाने वाला हो, इंजीनियर बनाने वाला हो, மற்றும் யார் வந்து ஆக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, டாக்டர் ஆக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக ஆக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, तो पहले खुद होगा कि नहीं होगा? ஆகவே முதலில் அவர்கள் இருப்பார்களா இல்லையா? है? पहले तो खुद होगा। முதலில் அவர்களே அப்படி இருப்பார்கள். इनकी श्रीमत पर चलते हैं तो मानना चाहिए। இவர்களின் ஸ்ரீமத்தின் படி நடக்கிறோம், அப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. अगर भगवान का भी नहीं मानेंगे तो बाकी किसका मानेंगे? ஒருவேளை கடவுளுடைய விஷயத்தையும் நாம் கேட்கவில்லை என்றால் பிறகு யாருடைய பேச்சை கேட்பீங்க? भगवान का कोई गुरु नहीं। பகவானுக்கு எந்த ஒரு குருவும் இல்லை. जो भी बेहद की पढ़ाई है, என்னவெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு இருக்கிறதோ एडवांस पढ़ाई है, அட்வான்ஸ் படிப்பு இருக்கிறது. मेरा कोई गुरु किया हुआ नहीं है। அதுல எனக்கு நான் யாரையுமே வந்து குரு செய்யவில்லை. ये भी एक बेहद के बाप की पहचान है। இது கூட ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகமாகும். कोई पूछे யாராவது வந்து கேக்குறாங்க, कैसे माने எப்படி நாங்க ஏற்றுக்கொள்வது? कि तुम्हारा बेहद का बाप है, இது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட तो क्या தந்தை. प्रूफ देना है? அப்பொழுது என்ன பதில் கொடுக்கணும்? है वो ऐसी पढ़ाई पढ़ाता है அவர் அப்படிப்பட்ட படிப்பை படிப்பிக்கிறார், जो पढ़ाई कब किसी ने उसे पढ़ाई नहीं है। அந்த படிப்பை யாருமே ஒரு தடவை கூட அவருக்கு படிப்பிக்கவில்லை. कोई गुरु नहीं किया हुआ है। எந்த ஒரு குருவும் அவர் செய்யவில்லை. कोई कहे प्रजापिता का गुरु ब्रह्मा नहीं है, யாராவது சொல்றாங்க பிரஜாபிதாவினுடைய குரு பிரம்மா இல்லையா என்ன? है? कोई ब्रह्मा कुमारी नहीं है,
है? யாராவது பிரம்மகுமாரி இல்லையா என்ன? अगर है तो गुरु को जो पढ़ाने वाला हो யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா குருக்கு வந்து படிப்பிக்க கூடியவங்க, अथवा जो भी ब्रह्मा कुमारी हो இல்லையானால் எந்த ஒரு பிரம்மகுமாரியாக இருந்தாலும் சரி, उसे बाप का परिचय तो होना चाहिए அவங்களுக்கு தந்தையினுடைய அறிமுகம் இருக்க வேண்டும் இல்லையா? है? बेहद के बाप का परिचय होना चाहिए या नहीं होना चाहिए? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகம் இருக்க வேண்டுமா இல்லையா? अगर ब्रह्मा को बेहद का पाप का परिचय ही ना हो, ஒருவேளை பிரம்மாவிற்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகமே இல்லை, या कोई ब्रह्मा कुमारी को बाप का परिचय ही ना हो, இல்லையானால் ஏதாவது ஒரு பிரம்மகுமாரிக்கு தந்தையினுடைய அறிமுகமே இல்லை, तो फिर कहेंगे कि वो बेहद की पढ़ाई पढ़ाने वाला है। பிறகு அவரை எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பை படிப்பிக்க கூடியவங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? निश्चय अनिश्चय से परे। நிச்சயம் மற்றும் அனிச்சயத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறார். वो सुप्रीम सोल जनमन के चक्र में नहीं आते हैं। அந்த சுப்ரீம் சொல் பிறப்பு இறப்பினுடைய சக்கரத்தில் வருவதில்லை. कोई पूछे बाप की क्या पहचान है तो क्या बतावेंगे? யாராவது கேக்குறாங்க தந்தைக்கு என்ன ஒரு அறிமுகம் இருக்குன்னா என்ன பதில் சொல்வீங்க? हाँ, कि जो भी आत्मा रूपी बच्चे हैं என்னவென்றால் யாரெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களோ वो सब निश्चय अनिश्चय के चक्र में आते हैं। அவர்கள் அனைவருமே நிச்சயம் அனிச்சயத்தின் சக்கரத்தில் வருகிறார்கள். एक है बाप ஒரே ஒருத்தர் தான் தந்தை ஆவார், जो कभी भी निश्चय अनिश्चय के चक्र में नहीं आता है। யார் எப்பொழுதுமே வந்து நிச்சய அனிச்சயத்தினுடைய சக்கரத்தில் வருவதில்லை. ये भी सुप्रीम सोल बाप की पहचान है। இது கூட சுப்ரீம் சொல் தந்தையினுடைய அறிமுகமாகும். कोई कहे नहीं, யாராவது சொல்றாங்க இல்லை, ब्रह्मा के तन में शिव बाप आते थे, वही सुप्रीम सोल है। இல்லை பிரம்மாவினுடைய உடலில் வந்து சிவன் வந்து கொண்டிருந்தார், அவர்தான் வந்து சுப்ரீம் சொல் ஆவார். वही गीता का भगवान है। அவர்தான் வந்து கீதையினுடைய பகவான் ஆவார். तो क्या कहेंगे? இப்படி யாராவது சொல்றாங்க, அப்பொழுது நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? हैं? कबाड़ तो? अरे अभी पहचान क्या बताई? அரே இப்பொழுது என்ன அறிமுகத்தை கொடுத்தாரு? ब्रह्मा को अनिश्चय आ गया பிரம்மாவிற்கு வந்து அனிச்சயம் வந்து விட்டது, तो हार्ट फेल हो गया। அதனால் தான் வந்து ஹார்ட் ஃபெயில் ஆகிவிட்டது. जो योगी बच्चे होते हैं யார் வந்து யோகி குழந்தைகளாக இருக்கிறார்களோ उनका कभी हार्ट फेल नहीं हो सकता। அவர்களுக்கு ஒரு பொழுதும் ஹார்ட் ஃபெயில் ஆக முடியாது. अनायासाना। திடீர்னு வருவது, ये भी जानते हो இதை கூட அறிவீர்கள். कि बाप अनायास ही आते हैं। தந்தை ये வந்து भी एक திடீர்னு தான் வராரு, पहचान है। இது கூட ஒரு அறிமுகமாகும். क्या என்ன? है? अनायास माने அனாயாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்கிறார் பாபா. जब आते हैं तो आने के लिए திடீர்னு வராரு அப்படின்னா என்னது? बुलाने के लिए हमको कोई आयास कोई परिश्रम नहीं करना पड़ता। அவர் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது அவரை கூப்பிடுவதற்காக எந்த ஒரு சிரமமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. अनायास ही आते हैं। சிரமம் இல்லாமல் தான் வருகிறார், सडनली திடீர்னு வருகிறார். एक दिन पहले पता था क्या? ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுதா என்ன? है? पता नहीं। தெரியவில்லை. कभी भी ऐसे पता चलता है? எப்பொழுதாவது இப்படி வந்து தெரிய வருகிறதா என்ன? है? नहीं पता चलता। தெரிய तो வருவதில்லை. ये भी एक बाप की पहचान है। ஆகவே இது கூட தந்தையினுடைய ஒரு அறிமுகமாகும். क्या पहचान है? என்ன அறிமுகமாகும்? है कि वो अचानक आते हैं என்னவென்றால் அவர் வந்து திடீர்னு வருகிறார் மற்றும் बिना बुलाए ही आते हैं। கூப்பிடாமலே வருகிறார். ब्रह्मा बाबा बुलाने से आते हैं, ஆனால் பிரம்ம பாபா வந்து கூப்பிட்டால் தான் வருகிறார்.
या कोई भी आत्मा இல்லையானால் ஏதாவது ஒரு ஆத்மா भूत प्रेत आत्मा हो பேய் பிசாசு ஆத்மாவாக இருந்தாலும் சரி या श्रेष्ठ आत्मा हो இல்லையானால் சிரேஷ்டமான ஆத்மாவாக இருந்தாலும் சரி जिनको मुसलमानों में யாரை வந்து முஸ்லிம்ல फरिश्ते कहा जाता है, ஃபரிஷ்தா என்று சொல்லப்படுகிறது. वो बिना बुलाए आते हैं या बुलाने पर आते हैं? அவங்க வந்து கூப்பிடாம வராங்களா இல்ல கூப்பிட்ட உடனே வராங்களா? वो बुलाने पर आते हैं அவங்க और बाप கூப்பிட்ட உடனே தான் வராங்க. ஆனால் தந்தை बिना बुलाए आते हैं। கூப்பிடாமலே வருகிறார். ऐसा अंतर क्यों? वो இப்படி भी இவ்வளவு பெரிய வித்தியாசம் ஏன் இருக்கிறது? बिंदु आत्मा அவர்களும் புள்ளி ஆத்மாக்கள். और जो भी आत्माएं हैं वो सब बिंदु बिंदु आत्मा। மற்றும் யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வந்து புள்ளி புள்ளி ஆத்மாக்கள். तो बाप के आने में ये अंतर क्यों? ஆகவே தந்தை வருவதில் தான் ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? कोई कारण होगा? ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? है? हाँ, कि बाप में देह अभिमान नहीं है, என்ன காரணம் என்றால் தந்தையில் வந்து தேக அபிமானம் இல்லை. इसलिए वो निमंत्रण नहीं लेते அதனால்தான் அவர் வந்து அழைப்பிதழ வந்து வாங்கிப்பதில்லை. कि कोई हमको निमंत्रण दे के बुलावे तब हम जावेंगे। என்னவென்றால் யாராவது வந்து எங்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்து கூப்பிட்டாதான் நான் போவேன். அப்படி வந்து தந்தை எதிர்பார்ப்பதில்லை. नहीं, अचानक आते हैं, திடீர்னு தான் வருகிறார். बिना बुलाए आते हैं। கூப்பிடாமலே வருகிறார். ब्रह्मा बाबा को भी गुलजार दादी में आने के लिए निमंत्रण देना पड़ता है। பிரம்ம பாபாவிற்கு கூட குல்ஜார் தாதியில் வருவதற்காக அழைப்பிதழ் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. और जब टेम्पररी रथ में आते थे மற்றும் எப்பொழுது டெம்பரரி உடலில் வந்தாரோ तो बिना बुलाए आते थे या बुलाने पर आते थे? அப்பொழுது கூப்பிடாமலே வந்தாரா இல்லையானால் அழைத்த பிறகுதான் வந்தாரா? बिना बुलाए आते थे। और अचानक आते थे या पहले से बता के आते थे? அழைக்காமலே வந்தார் மற்றும் திடீர்னு வந்தாரா இல்லையானால் முதலில் சொல்லிவிட்டு வந்தாரா? अचानक आते थे, திடீர்னு தான் வந்தாரு. इसलिए मुरली में बोला भी है, அதனால்தான் முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, मैं कब आता हूँ कब चला जाता हूँ मेरे आने जाने का पता भी नहीं चलता। நான் எப்பொழுது வருகிறேன் மற்றும் எப்பொழுது சென்று விடுகிறேன், என்னுடைய வரது போறது இது பற்றி யாருக்குமே வந்து தெரியாது. अच्छा, कोई को पता चले न चले, इस ब्रह्मा को पता चलता है क्या? சரி, யாருக்குமே தெரியுதோ இல்லையோ, ஆனால் இந்த பிரம்மாவிற்கு தெரிகிறதா என்ன? चलता है। इस ब्रह्मा को भी मेरे आने जाने का पता नहीं चलता। இந்த பிரம்மாவிற்கு கூட நான் எப்பொழுது வருகிறேன் போகிறேன் இதை பற்றி அவருக்கும் கூட தெரியாது. तो ये भी एक पहचान है। ஆகவே இதுவும் கூட ஒரு அறிமுகமாகும். क्या என்ன அறிமுகம்? क्या पहचान है? என்ன அறிமுகமாகும்? ना, सुप्रीम सोल बाप, बेहद के बाप की ये भी एक पहचान है। சுப்ரீம் சோல் தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய இதுவும் கூட ஒரு அறிமுகமாகும். ये पहचान और दूसरी आत्माओं के ऊपर लागू नहीं होती। क्या? இந்த அறிமுகம் மற்ற எந்த ஒரு ஆத்மாவிற்கு மேல் ஈடுபடுத்த முடியாது. என்னது? ये प्रैक्टिकल पहचान है या ऐसे ही बोल दिया? இது பிராக்டிக்கலான அறிமுகமா இல்லையானால் அப்படியே சும்மாவே சொல்லிவிட்டாரா? प्रैक्टिकल अनुभव की बात है ना। இது கூட பிராக்டிக்கலான அனுபவத்தின் விஷயமாகும் இல்லையா? जैसे ये प्रैक्टिकल बात है எப்படி வந்து இது பிராக்டிக்கலான விஷயங்கள் ஆகுமோ, कि बाप ही आकर के रचयिता और रचना के आदि मध्य अंत का परिचय देते हैं और दुनिया में कोई भी नहीं देता। என்னவென்றால் தந்தைதான் வந்துவிட்டு படைப்பினுடைய ஆரம்பம் நடு கடைசியை பற்றி சொல்கிறார். உலகத்தில் வேற யாருமே இதை பற்றி ये சொல்வதில்லை. पहचान है ना। இதுவும் கூட ஒரு அறிமுகம் ஆகும் இல்லையா? तो बोला ஆகவே சொல்லியிருக்கிறார்,
कि बाप की पहचान के ढेर की ढेर निशानियां हैं। என்னவென்றால் தந்தையினுடைய அறிமுகத்திற்காக நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. तुम कोई को भी बाप का बैठ करके परिचय दे सकते हो। ஆகவே நீங்கள் யாருக்கு வேணாலும் அமர்ந்து கொண்டு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம். कि देखो बाप में और बच्चों में என்னவென்றால் பாருங்க, தந்தையில அப்புறம் குழந்தைகளில் पार्ट की क्या विशेषता है? அந்த பாட்டுக்கு என்ன விசேஷம் இருக்கிறது? बाप के पार्ट में और बच्चों के पार्ट में தந்தையினுடைய பாட்டுல மற்றும் குழந்தைகளின் பாட்டில் बहुत अंतर है। நிறைய வித்தியாசம் இருக்கு. इन बातों के आधार पर ही तुम किसी को बाप का परिचय दे सकते हो। இந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் யாருக்கு வேணாலும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கலாம். आप जब आते हैं தந்தை எப்பொழுது வருகிறாரோ तो ढिंडोरा थोड़े ही पिटवाते हैं। அப்பொழுது மூலம் தாளம் அடிக்கிறாரா என்ன? वैसे कोई बड़ा नेता आता है, இப்பொழுது யாராவது ஒரு பெரிய நேதா வராங்க, कोई बड़ा धर्म गुरु आता है, யாராவது பெரிய ஒரு தர்ம குரு வராங்க, तो क्या करते हैं? அப்பொழுது என்ன செய்யறாங்க? हाँ, ढिंडोरा पिटवाते हैं। அப்பொழுது அவங்க மூலம் தாளம் அடிக்கிறாங்க. पहले डम 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 करके ढिंडोरा पिटवाते थे। ஃபர்ஸ்ட் டம் டம் டம்னு மோளம் அடிச்சாங்க. आजकल लाउड स्पीकर चल पड़े हैं, ஆனால் இன்றைய நாட்களில் லவுட் ஸ்பீக்கர் இருக்கு. तो लाउड स्पीकर से ढिंडोरा पिटवाते हैं। ஆகவே அந்த லவுட் ஸ்பீக்கர் மூலமாக தான் மோளம் அடிக்கிறாங்க. ढिंडोरा जरूर पिटवावेंगे, ஆனால் கண்டிப்பாக மோளம் அடிப்பாங்க. लेकिन बाप जब आते हैं ஆனால் தந்தை எப்பொழுது வருகிறாரோ तो कोई भी प्रकार का ढिंडोरा नहीं पिटवाते। அப்பொழுது எந்த விதமான மோளமும் அடிக்க மாட்டாரு. कि भाई एयरपोर्ट पे आ जाएं, என்னவென்றால் பிரதர் ஏர்போர்ட்ல வந்துருங்க, स्टेशन पर आ जाएं, ஸ்டேஷன்ல बस வந்துருங்க, स्टैंड पर आ जाएं, பஸ் ஸ்டாண்ட்ல வந்துருங்க. तो हम दौड़े दौड़े आगवानी कर लें। कोई बड़ा आदमी आता है அப்பொழுது நீங்க ஓடி எனக்கு வரவேற்பு செய்யுங்க. तो पहले से ढिंडोरा पिटवाए देते हैं, ढेर के ढेर जो नजदीकी होते हैं அப்படி அவர் சொல்வதில்லை. இல்லையானால் वो जरूर उनकी आव भगत करने के लिए पहुंचे जावेंगे। பெரிய பெரியவங்க வராங்க, அப்பொழுது அவங்க கண்டிப்பாக மோளம் அடிக்கிறாங்க. அதனால நெருக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக அவங்கள வரவேற்கிறதுக்காக ஓடுறாங்க. तो ऐसी आव भगत बाप लेते हैं क्या? ஆகவே இப்படி வரவேற்பது தந்தை அப்படிப்பட்டது வாங்கிக்கிறாரா என்ன? नहीं लेते। வாங்குவதில்லை. தன்னுடைய வரவேற்பை செய்ய விட மாட்டார். ये भी एक पहचान है। இதுவும் கூட ஒரு அறிமுகம். क्या? என்ன? बाप के पार्टी की ये भी एक पहचान है। தந்தையினுடைய பாட்டுக்காக இதுவும் கூட ஒரு அறிமுகமாகும். कि और जो आत्माएं होती हैं என்னவென்றால் மற்ற ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, जो महान आत्माएं कही जाती हैं, யாரை மகான ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறதோ वो ढिंडोरा पिटवाती हैं। அவர்கள் கண்டிப்பாக மூலம் அடிக்கிறாங்க. और बाप कोई भी प्रकार का ढिंडोरा नहीं पिटवाते, कोई को पता ही नहीं चलता है। மற்றும் தந்தை எந்த விதமான மூலத்தாளம் அடிக்க விடுவதில்லை, யாருக்குமே தெரிய வருவதில்லை. न किसी को बताते हैं कि मैं आ रहा हूँ, அதே போலவே யாருக்குமே சொல்வதில்லை நான் வருகிறேன் என்று. अनायास ही आ जाते हैं। அவர் திடீர்னு விடுகிறார். तुम जानते हो நீங்கள் அறிவீர்கள் कि जो आने वाला है वो आवाज कर सकता है। யார் வரக்கூடியவராக இருக்கிறாரோ அவரால சத்தம் போட முடியுமா என்ன? वो तो बिंदी है, आवाज कहाँ से करे? அவர் புள்ளி ஆவார். அவர் எங்கிருந்து அவரால சத்தம் போட முடியும்? आ रहा हूँ। என்ன சத்தம்? என்னவென்றால் அந்த புள்ளியால எப்படி சொல்ல முடியும் நான் வரேன்?
நான் வருகிறேன். उसको मुख है ही नहीं, அவருக்கு வாயே இல்லை. तो आवाज तो कर ही नहीं सकता। அப்ப அவரால் சத்தமே போட முடியாது. अपने आने जाने की प्लानिंग पहले से बता ही नहीं सकता। நான் வரேன் போறேன் இதனுடைய பிளானிங் வந்து முன்னாடியே வந்து சொல்ல முடியாது. तो मैं आवाज नहीं कर सकता हूँ, ஆகவே என்னால் சத்தம் போட முடியாது. क्योंकि मैं तो सदैव वाणी से परे हूँ। ஏனென்றால் நான் எப்பொழுதுமே வந்து வாணியிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறேன். क्या? என்ன? वाणी से परे हूँ। வாணியில இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறேன். रथ मुकर्रर जरूर है, இந்த உடல் நிரந்தரமானது ஆகும் தான். लेकिन ऐसे तो नहीं कि ट्रेन में बैठा हुआ है, एरोप्लेन में बैठा हुआ है, 4 व्हीलर में बैठा हुआ है, बस में बैठा हुआ है। ஆனால் இப்படி இல்லை. என்னவென்றால் ட்ரெயின்ல உட்கார்ந்திருக்காரு, ஏரோப்ளேன்ல உட்கார்ந்திருக்காரு, பஸ்ல உட்கார்ந்திருக்காரு, 4 வீலர்ல உட்கார்ந்திருக்காரு. तो मैं प्रवेश कर जाऊंगा और बोलने लग पड़ूंगा। அப்பொழுது உடனே வந்து நான் பிரவேசமாகி விட்டு ஏதாவது சொல்ல தொடங்குகிறேன். அப்படியும் இல்லை இல்லையா? आवाज करने लग पड़ूंगा। சத்தம் போட தொடங்கி விடுகிறேன். ऐसे है? இப்படி இருக்கிறதா என்ன? ऐसे तो है नहीं। அப்படி கூட இல்லை. वो रथ भी அந்த உடல் ड्रामा प्लान अनुसार அந்த உடல் கூட டிராமாவின் அடிப்படையில் जब अपने मुकर्रर स्थान पर पहुंचेगा, தன்னுடைய நிரந்தரமான இடத்தில் போய் சேருகிறாரோ तब मैं आकर के अनायास आवाज करता हूँ। அப்பொழுது நான் திடீர்னு வந்து சத்தம் போடுகிறேன். अरे बैल पर सदैव सवारी होती है क्या? होती है? காளை மாடு மீது எப்பொழுதுமே வந்து சவாரி ஏற்படுகிறதா என்ன? नहीं होती है? ஏற்படாது. और बच्चे भी तो हैं மற்ற குழந்தைகளும் கூட இருக்கிறார்கள் இல்லையா? जिनमें मैं प्रवेश करके वाचा की, யாருக்குள் நான் பிரவேசமாகி விட்டு சொற்கள் மூலமாக दृष्टि की, वाइब्रेशन की திருஷ்டியினுடைய வைப்ரேஷனுடைய सेवा करता हूँ। சேவையை செய்கிறேன் இல்லையா? एक में ही बैठ के रह जाऊंगा क्या? இல்லையானால் நான் ஒருத்தருக்குள்ளே அமர்ந்து விட்டு இருந்து விடுவேனா என்ன? रह जाऊंगा? இருந்து விடுவேனா? है? नहीं। இருக்க மாட்டேன். तो देखो, ஆகவே பாருங்கள், मैं हर समय आवाज भी नहीं कर सकता என்னால் எப்பொழுதுமே வந்து சத்தம் கூட போட முடியாது. उस मुकर्रर तन में। அந்த நிரந்தரமான உடலில் जब तक उनको अंग न मिले, எப்பொழுது வரையும் அவங்களுக்கு ஒரு இந்திரியம் வந்து கிடைக்காதோ ड्रामा प्लान अनुसार, டிராமாவின் அடிப்படையில், तब तक मैं आवाज नहीं कर सकता। அப்பொழுது வரையும் என்னால சத்தம் போட முடியாது. आत्मा अथवा परमात्मा, ये क्या कहा? ஆத்மா இல்லையானால் பரமாத்மா, இது என்ன சொல்லிவிட்டார்? क्या आत्मा और परमात्मा என்ன ஆத்மா மற்றும் பரமாத்மா अंगों बिना आवाज नहीं कर सकते हैं। அவங்களால் இந்திரியங்கள் இல்லாம சத்தத்தை ஏற்படுத்த முடியாது. दोनों के लिए ये बात लागू होती है। ரெண்டு பேருக்குமே வந்து இந்த விஷயம் பர- வந்து ஒன்று போகுது. परमात्मा को भी अंग चाहिए பரமாத்மாவிற்கு கூட இந்திரியம் தேவை आवाज करने के लिए, சத்தத்தை ஏற்படுத்துவதற்காக. और आत्माओं को भी மற்றும் ஆத்மாக்களுக்கு கூட अंग चाहिए। இந்திரியங்கள் தேவைப்படுகிறது. शरीर में जब आते हैं உடலில் எப்பொழுது வருகிறாரோ तब ही आवाज करते हैं। அப்பொழுதுதான் அவரால் சத்தத்தை ஏற்படுத்த முடிகிறது. तुम ये बात समझाओगे? நீங்கள் இந்த விஷயத்தை புரிய வைப்பீர்கள். क्या बात? என்ன விஷயம்? क्या बात समझाओगे? என்ன விஷயத்தை புரிய வைப்பீர்கள்? कि परमात्मा आवाज नहीं कर सकते। என்னவென்றால் பரமாத்மாவால் சத்தத்தை ஏற்படுத்த முடியாது. परमात्मा अकेले अगर चाहे
वो भी एक आत्मा है ना। பரமாத்மா ஒருவேளை தனியாக விரும்பினாலும் சரி, ஏனென்றால் அவரும் கூட ஒரு ஆத்மா ஆவார் இல்லையா? वो चाहे कि मैं अकेले आवाज करूं तो आप ஒருவேளை அவர் வந்து விரும்புகிறார் என்னவென்றால் நான் தனியாகவே சத்தத்தை ஏற்படுத்துவேன், आवाज कर सकते हैं क्या? அப்பொழுதும் கூட அவரால் சத்தத்தை ஏற்படுத்த முடியுமா என்ன? नहीं कर सकते। लेकिन ஏற்படுத்த முடியாது। इस बात को दुनिया वालों को तुम समझाओगे ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை புரிய வைப்பீர்கள், तो मानेंगे क्या? அப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ன? है? वो नहीं मानेंगे, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், कोई भी नहीं मानेंगे யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் कि परमपिता परमात्मा आवाज नहीं कर सकते हैं। என்னவென்றால் பரமபிதா பரமாத்மாவால் சத்தத்தை ஏற்படுத்த முடியாது என்ற விஷயத்தை உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்। ये उनको रिस्ट्रिक्शन है। இது அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும்। बच्चों को जब ये नॉलेज दी जाती है குழந்தைகளுக்கு எப்பொழுது இந்த நாலேஜ் வழங்கப்படுகிறதோ तो ही इस बच्चे समझते हैं। அப்பொழுதுதான் குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள்। ये नॉलेज तो बाप के बगैर और कोई भी दुनिया में दे ही नहीं सकते। என்னவென்றால் இந்த நாலேஜை தந்தையை தவிர இந்த உலகத்தில் வேற யாராலுமே வந்து கொடுக்க முடியாது। संगम युगी कृष्ण। சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர்। अब देखो कृष्ण की महिमा कितनी है। இப்பொழுது பாருங்கள் கிருஷ்ணருடைய மகிமை எவ்வளவு இருக்கிறது। कौन से कृष्ण की बात है? இது எந்த கிருஷ்ணருடைய விஷயமாகும்? संगमयुगी स्वर्ग में प्रत्यक्ष होने वाले कृष्ण की बात है। சங்கம் யுக கிருஷ்ணர் ரூபமாக பிரத்யட்சமாகக்கூடிய விஷயமாகும்। सतयुग के कृष्ण की शास्त्रों में कोई भी महिमा नहीं है। சத்யுக கிருஷ்ணருக்கு சாஸ்திரத்தில் எந்த ஒரு மகிமையும் இல்லை। अभी बाप ने ये बात तुमको समझाई है। இப்பொழுது தந்தை இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்। क्या? என்ன? कि संगमयुगी कृष्ण अलग और सतयुग में पैदा होने वाला कृष्ण अलग। என்னவென்றால் சங்கம் யுக கிருஷ்ணர் வந்து தனி மற்றும் சத்யுகத்தில் பிறக்கக்கூடிய கிருஷ்ணர் தனி ஆவார்। ये बात की समझाने देने वाला भी बाप ही है। ये भी एक बाप की पहचान हो गई। இந்த விஷயத்தின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடியவர் கூட ஒரு தந்தை தான் ஆவார்। ஆகவே இதுவும் கூட ஒரு தந்தையின் அறிமுகமாகிவிட்டது। वाणी का ज्ञाता। வேதவாணியை அறியக்கூடியவர்। जो भी वेदवाणी बोलती है उन वेदवाणी के एक एक पॉइंट का खुलासा என்னவெல்லாம் வேதவாணி சொல்கிறதோ அந்த வாணியின் ஒவ்வொரு பாயிண்டினுடைய सुप्रीम टीचर ही करते हैं। அந்த ஒவ்வொரு பாயிண்டையும் சுப்ரீம் சோல் தான் வெளியே கொண்டு வருகிறார்। ये बाप की पहचान का पॉइंट है। இதுவும் தந்தையின் அறிமுகத்திற்கான பாயிண்ட் ஆகும்। विष्णु चतुर्भुज की समझानी। விஷ்ணுவின் 4 கரங்களின் புரிய வைக்கும் விஷயங்கள்। बाप की पहचान में एक पॉइंट और का ऐड कर लेना चाहिए। தந்தையின் அறிமுகத்தில் ஒரு பாயிண்டை வந்து ஆட் பண்ணணும்। क्या? என்ன பாயிண்ட்? क्या पॉइंट ऐड करना चाहिए? என்ன பாயிண்டை வந்து சேர்த்துக்கணும்? जैसा बाप विष्णु चतुर्भुज का अर्थ गहराई से समझा सकते हैं, எப்படி வந்து தந்தையால் விஷ்ணுவின் 4 கரங்களை பற்றி ஆழமாக புரிய வைக்க முடிகிறதோ ऐसा गहराई से अर्थ समझाने वाला और कोई भी मनुष्य मात्र नहीं हो सकता। இப்படி ஆழமான அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு மனிதர்களாகவும் இருக்க முடியாது। बाप எந்த தந்தை? है? शिव बाप। சிவ தந்தை। समझाने वाला कौन है? புரிய வைக்கக்கூடியவர் யாரு? शिव बाप ही समझाने वाला है। சிவ தந்தை மற்றும் தான் புரிய வைக்கக்கூடியவர் ஆவார்। बाप के सिवाय और कोई ऐसी गहराई की बात को समझा ही नहीं सकता। தந்தையை தவிர வேறு யாராலும் இப்படிப்பட்ட ஆழத்திற்கான விஷயத்தை புரிய வைக்க முடியாது। 4 चित्रों की समझानी। 4 படங்களின் விளக்கங்கள்। इन चित्रों पर बाप के सिवाय इतनी गहरी नॉलेज कोई दे नहीं सकता। இந்த படங்களின் மீது தந்தையை தவிர வேறு யாராலும் இவ்வளவு ஆழமான விளக்கங்களை கொடுக்க முடியாது। ये भी एक बाप की पहचान है। இதுவும் கூட தந்தையின் ஒரு அறிமுகமாகும்। என்ன அறிமுகம்?
बाप की पहचान के पॉइंट है ना, उनमें ये भी एक मुख्य पॉइंट है क्या? தந்தையின் அறிமுகத்திற்கான பாயிண்ட் இருக்கிறது இல்லையா, அதுல இது கூட ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆகும். इन 4 चित्रों पर जितनी समझानी गहरी बाप दे सकते हैं, இந்த 4 படங்களின் மீது எவ்வளவு ஆழமான விளக்கங்கள் தந்தையால் கொடுக்க முடியுமோ उतनी गहरी पहचान और समझानी कोई दे ही नहीं सकता. அவ்வளவு ஆழமான அறிமுகம் மற்றும் விளக்கங்கள் வேற யாராலையுமே வந்து கொடுக்க முடியாது. कोई भी ब्राह्मण की बुद्धि में इन 4 चित्रों के इतनी गहराई की समझानी नहीं आ सकती. எந்த ஒரு பிராமணனுடைய புத்தியிலையும் கூட இந்த விஷயங்களின் அவ்வளவு ஆழமான விளக்கங்கள், இந்த படங்களின் அவ்வளவு ஆழமான விளக்கங்கள் வராது. जितनी बाप आकर के देते हैं. எவ்வளவு வந்து தந்தை வந்து கொடுக்கிறாரோ அவ்வளவு வராது. बेहद की नॉलेज देने वाला, எல்லைக்கு அப்பாற்பட்ட நாலேஜை கொடுக்கக்கூடியவர் बेहद का बाप எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை बच्चों को बेहद की रीत बैठ समझाते हैं. குழந்தைகளுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். ये बातें और कोई गहराई से समझा ही नहीं सकता. இந்த விஷயங்களை வேறு யாராலுமே அவ்வளவு ஆழமாக புரிய வைக்க முடியாது. ये भी एक बाप की पहचान हो गई. இதுவும் கூட தந்தையின் ஒரு அறிமுகம் ஆகிவிட்டது. इस बात का अर्थ जो मुरली में बार बार आता है, இந்த விஷயத்தினுடைய அர்த்தம் எது முரளியில் அடிக்கடி வருகிறதோ हीरे जैसा जीवन, कौड़ी जैसा जीवन, என்னவென்றால் வைரம் போல வாழ்க்கை மற்றும் சோழி போல் வாழ்க்கை. इसकी गहराई को बाप के सिवाय जो बाप का पार्ट होगा இந்த ஆழத்தை, இந்த விஷயத்தின் ஆழத்தை தந்தையை தவிர मुकर्रर होगा, எது வந்து தந்தையினுடைய நிரந்தரமான உடல் இருக்குமோ उसके द्वारा ही शिव बाप समझाते हैं और किसी के द्वारा அவங்க மூலமாக தான் சிவன் வந்து புரிய வைக்கிறார். வேற யார் மூலமாகவும் சிவன் नहीं समझाते. புரிய வைப்பதில்லை. नित्य नया ज्ञान, தினமும் புதிய ஞானம். शास्त्रों की पुरानी बातें मनुष्य सुनाते हैं சாஸ்திரங்களின் பழைய விஷயங்களை மனிதர்கள் தான் और சொல்கிறார்கள். भगवान आकर மற்றும் பகவான் வந்து விட்டு नई नई बातें सुनाते हैं. புதிய புதிய விஷயங்களை சொல்கிறார். ये भी एक भगवान की पहचान. இதுவும் கூட பகவானுடைய ஒரு அறிமுகமாகும். क्या என்ன कि भगवान आवेगा तो नित नए ज्ञान के पॉइंट सुनाता रहेगा. பகவான் வருகிறார் என்றால் அவர் தினமும் ஞானத்தின் புதிய விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார். और मनुष्य गुरु कोई पुरानी बातें बार बार सुनाते. ஆனால் மனித குருக்கள் அதே பழைய பழைய விஷயங்களை தான் வந்து அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். नए नए ज्ञान की पॉइंट सुना ही नहीं सकते. புதிய புதிய ஞானத்தின் பாயிண்டை அவர்களால் சொல்ல முடியாது. ब्रह्मा के बाप का नाम बताओ. ब्रह्मा பிரம்மாவின் தந்தையினுடைய பெயரை சொல்லுங்கள். रचना है या रचयिता है? பிரம்மா வந்து படைப்பாயில படைக்கக்கூடியவரா? रचना है. படைப்பாவார். तो उसका बाप कौन है? ஆகவே அவருடைய தந்தை யார் ஆவாரு? बाप हुआ ना, தந்தை வந்து இருக்கார் இல்லையா? देहधारी है ना. தேகதாரி ஆவார் இல்லையா? தேகத்தில் இருக்கக்கூடியவர். देहधारी का बाप भी देहधारी होगा कि बिंदी होगा? ஆகவே தேகத்தினுடைய தந்தையும் கூட தேகம் போல இருப்பாரா இல்லையா ஒளிப்புள்ளி ஆவாரா? ब्रह्मा कुमारियों से पूछो तो क्या कहेंगे? பிரம்மகுமாரிகளிடம் சென்று விட்டு கேளுங்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள்? ब्रह्मा का बाप कौन? பிரம்மாவனுடைய தந்தை யாரு? शिव ज्योति बिंदु. சிவஜோதி பிந்து. अरे जैसी रचना होगी वैसा रचयिता होगा. जैसा அரை எப்படிப்பட்ட படைப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட படைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். रचयिता होगा वैसी रचना होगी. எப்படி படைக்கக்கூடியவங்க இருப்பாங்களோ அப்படியேதான் அவங்களுடைய படைப்பும் இருக்கும். तो ये सभी वंडरफुल नई नई गुह्य बातें हैं. ஆகவே இது அனைத்துமே அற்புதமான வண்டர்ஃபுல்லான புதிய புதிய ஆழமான விஷயங்கள் ஆகும். ये गुह्य बातें बाप ही आकर के बच्चों को समझाते हैं. இந்த ஆழமான விஷயங்கள் தந்தை மட்டும்தான் வந்து விட்டு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். என்ன சொன்னார்? ये ब्रह्मा की सोल या ब्रह्मा कुमारियां ये बातें नहीं समझा सकते. இந்த பிரம்மகுமாரிகள் இல்லையானால் பிரம்மாவினுடைய சோல் இந்த விஷயங்களை வந்து புரிய வைக்க முடியாது. आता है யார் புரிய வைக்கிறாங்க? ये वंडरफुल गुह्य गुह्य नई नई बातें कौन बताता है? இந்த அற்புதமான ஆழமான புதிய புதிய விஷயங்களை
யார் சொல்றாங்க? बाप ही आकर के बतलाते हैं। தந்தை தான் வந்துவிட்டு சொல்கிறார். ये भी पहचान है। இது கூட வந்து அறிமுகமாகும். इसकी யாருடைய அறிமுகம்? बाप की पहचान है தந்தையினுடைய அறிமுகமாகும். कि नई नई बातें बाप आकर बताते हैं, என்னவென்றால் புதிய புதிய விஷயங்கள் தந்தை தான் வந்துவிட்டு கற்றுக் கொடுக்கிறார். नई नई समझानी बाप ही आकर के देते हैं। புதிய புதிய விஷயங்களை தந்தை தான் வந்து சொல்கிறார். न ब्रह्मा की सोल देती है, न ब्रह्मा कुमार कुमारियां देते हैं। பிரம்மாவினுடைய சொல்லும் சொல்வதில்லை, அதே போல் பிரம்மகுமார் குமாரிகளாலும் சொல்ல முடியாது. बेहद का बाप आकर के नालिश सुनाते हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்துவிட்டு ஞானத்தை சொல்கிறார். और बाप आकर सब बातें बच्चों को नई नई सुनाते हैं। பிறகு தந்தை வந்துவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் புதிய புதியதாக சொல்கிறார். ये भी एक बाप की पहचान है। இதுவும் கூட தந்தையின் ஒரு அறிமுகமாகும். बेहद के बाप की कौन सी बात पहचान में ऐड करनी है? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகத்தில் எந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணணும்? कि बाप नई नई बातें आकर के सुनाते हैं। என்னவென்றால் தந்தை வந்துவிட்டு புதிய புதிய விஷயங்களை சொல்கிறார். और जो भी है मनुष्य मात्र, மற்ற யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ वो तो सब शास्त्रों का पुराना ज्ञान ही सुनाते हैं। அவர்கள் அனைவருமே சாஸ்திரத்தினுடைய பழைய ஞானத்தை தான் சொல்கிறார்கள். शास्त्रों के पत्ते पढ़ते हैं और उनमें जो भी ज्ञान है पुराना वही सुनाते हैं। சாஸ்திரத்தின் காகிதத்தை படிக்கிறார்கள் மற்றும் அதில் எந்த பழைய ஞானம் இருக்கிறதோ அதை தான் சொல்கிறார்கள். और बाप மற்றும் தந்தை नई नई बातें बताते हैं। தந்தை வந்து புதிய புதிய விஷயங்களை சொல்கிறார். ऐसी नई नई बातें सुन करके पुरानी दुनिया से वैराग आ जाता है। இப்படிப்பட்ட புதிய புதிய விஷயங்களை கேட்டுக்கொண்டு பழைய உலகத்திலிருந்து வைராகியம் வந்து விடுகிறது. जो बात बाप बताते हैं वो ज्ञान चंद्रमा ने भी नहीं बताई। எந்த விஷயத்தை தந்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயத்தை ஞான சந்திரன் கூட சொல்லவில்லை. तुम जान गए। நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். कि अभी हम 84 जन्म का ऑलराउंडर चक्कर लगाते हैं। இப்பொழுது நாம் 84 பிறவியினுடைய ஆல்ரவுண்ட் சக்கரத்தை சுற்றுகிறோம். ये समझते हो? இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். कि बरोबर जो धर्म वाले पीछे आते हैं, என்னவென்றால் வரிசைகரமாக எந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் பின்னாடி வருகிறார்களோ वो तो इतना ऑलराउंड पार्ट नहीं बजाते। அவர்கள் வந்து இவ்வளவு ஆல்ரவுண்ட் பார்ட்டை செய்வதில்லை. ये भी तो समझ की बात है ना। இது கூட வந்து புரியறதுக்கான விஷயமாகும் இல்லையா? इस सिवाय बाप के क्या कहा? ये बात सिवाय बाप के और तो कोई नहीं समझावेगा। என்னவென்றால் இந்த விஷயம் வந்து தந்தையை தவிர வேறு யாராலுமே சொல்ல முடியாது. कौन सा बाप எந்த தந்தை? है? बाप की पहचान क्या बताई? தந்தையினுடைய அறிமுகத்தை பற்றி என்ன சொன்னாரு? ये पहचान बता दे कि ये बातें जो बाप समझाते हैं, இந்த விஷயங்கள் எதை வந்து தந்தை புரிய வைக்கிறாரோ वो बातें அந்த விஷயங்கள் ज्ञान चंद्रमा ब्रह्मा ने नहीं समझाई होंगी। ஞான சந்திரமா பிரம்மா கூட வந்து புரிய வைக்கவில்லை. नाम क्यों है? சிவன் என்று பெயர் ஏன் இருக்கிறது? ये बात बाप ही समझाते हैं இந்த விஷயத்தை பற்றி தந்தை மற்றும் தான் कि मेरा नाम शिव क्यों है। என்னுடைய பெயர் சிவன் என்று ஏன் இருக்கிறது? एक ही मेरा नाम है। எனக்கு ஒரே ஒரு பெயர் மட்டும் தான் இருக்கிறது.
मेरा कोई दूसरा नाम नहीं है। எனக்கு வேற எந்த ஒரு பெயரும் இல்லை. इस बात को बाप ही समझाते हैं இந்த விஷயத்தை வந்து தந்தை மற்றும் தான் புரிய வைக்கிறார். और दुनिया में कोई समझा भी नहीं सकता। உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேற யாராலையுமே வந்து புரிய வைக்க முடியாது. ये भी बाप की पहचान है। இதுவும் கூட தந்தையின் ஒரு அறிமுகமாக. क्या? என்ன? जो बात दुनिया में कोई नहीं समझा सकता, எந்த விஷயத்தை உலகத்தில் யாராலையுமே வந்து புரிய வைக்க முடியாதோ वो बात बाप ही समझाते। அந்த விஷயத்தை தந்தை மற்றும் தான் புரிய வைக்கிறார். अरे अपने पार्ट को अपने से ज्यादा कोई दूसरा बतावेगा क्या? அரே தன்னுடைய பாட்டை தன்னை விட அதிகமாக வேறு யாராலையுமே சொல்ல முடியுமா என்ன? है? अरे हम जो पार्ट बजाते हैं, அரே நாம் என்ன பாட்டை செய்கிறோமோ उस पार्ट की सच्चाई को, அந்த பாட்டினுடைய உண்மையை गहराई को हम जानेंगे, ஆழத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியுமா? कोई दूसरा जानेगा? இல்லையா நான் வேறு யார் மற்றவர்களால அறிந்து கொள்ள முடியுமா? है? हम नहीं जानेंगे। நம்மளால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். तो ऐसे ही वो बेहद का बाप है। ஆகவே அப்படித்தான் அவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார். वो अपने पार्ट की समझानी खुद आकर के देता है। அவர் தன்னுடைய பாட்டினுடைய அறிமுகம் தானே வந்து சொல்றாரு. उसकी समझानी और कोई नहीं दे सकता। அவருடைய பாட்டின் விளக்கத்தை வேற யாராலுமே வந்து கொடுக்க முடியாது. आधा कल्प भक्ति, आधा कल्प ज्ञान। அரை கல்பம் பக்தி, அரை கல்பம் வந்து ஞானம். आधा कल्प है भक्ति, அரை கல்பம் வந்து பக்தி ஆகும். अर्थात रावण राज्य। அப்படியானால் ராவண ராஜ்யம் ஆகும். आधा कल्प है राम राज्य। மற்றும் அரை கல்பம் வந்து ராமராஜ்யம் ஆகும். परंतु ये बात भी बाप बैठ समझाते हैं। ஆனால் இந்த விஷயங்கள் கூட தந்தை தான் அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். कि आधा कल्प भक्ति कैसे है? என்னவென்றால் அரை கல்பம் வந்து பக்தி எப்படி இருக்கு? रावण राज्य कैसे है? ராவண ராஜ்யம் எப்படி இருக்கு? और आधा कल्प राम राज्य कैसे है? மற்றும் அரை கல்பம் ராமராஜ்யம் எப்படி இருக்கு? आधा कल्प राम राज्य है। அரை கல்பம் வந்து ராமராஜ்யம் இருக்கிறதா? है कि चौथाई कल्प है राम राज्य? இல்லையானால் கால்வாசிதான் ராமராஜ்யம் இருக்கா? राम राज्य चौथाई कल्प है या आधा कल्प है? கால்வாசி ராமராஜ்யமா இல்லையானால் அரை கல்பம் ராமராஜ்யமா? आधा कल्प कैसे? அரை கல்பம்னு சொல்றாங்க. பாபா கேக்குறாரு எப்படி? त्रेता में तो राम राज्य होता है, திரேதாயுகத்தில் தானே ராமராஜ்யம் இருக்கு. सतयुग में तो नारायण का राज्य होता है। சத்தியுகத்தில் வந்து நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கு. हाँ, ये बात भी बाप बैठ समझाते हैं। இந்த விஷயம் கூட தந்தை தான் அமர்ந்து விட்டு புரிய வைக்கிறார். दुनिया में कोई इस बात को नहीं जानते हैं। உலகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே இந்த விஷயத்தை அறிய மாட்டாங்க. ये भी बाप की पहचान है। இது கூட தந்தை मांगना नहीं, बाप की இது கூட தந்தையின் அறிமுகமாகும். எதையும் நாம் கேட்க கூடாது. बुद्धि में कब नहीं आवेगा कोई से पैसा मांगे। தந்தையினுடைய புத்தியில் எப்பவுமே இந்த விஷயம் வந்து வராது. என்னவென்றால் நாம் சென்று விட்டு யாரிடமாவது காசை வாங்க வேண்டும் என்று. क्या कहा? என்ன சொல்லி இருக்கிறார்? ये भी बाप की पहचान बता दी। இது கூட தந்தையின் அறிமுகத்தை வந்து சொல்லிவிட்டார். क्या? और आत्माओं की बुद्धि में इच्छा कभी पैदा हो सकती है? மற்ற ஆத்மாக்களுடைய புத்தியில் எப்பொழுதாவது வந்து ஆசை வரலாம். कि मांगे, என்னவென்றால் நாம் போய் கேட்கலாம். परंतु जो बाप का पार्ट होगा, ஆனால் எது வந்து தந்தையினுடைய பாட்டாக இருக்குமோ उनकी बुद्धि में ये बात नहीं आवेगी। क्या? அவருடைய புத்தியில வந்து இந்த விஷயம் வராது. என்ன? कि कोई से पैसा मांगे, என்னவென்றால் நாம் சென்று விட்டு யாரிடமாவது காசு கேட்டு வாங்கலாம். और न बच्चों को कहेंगे कि मांगो। அதே போல குழந்தைகளையும் அவர் சொல்ல மாட்டார் நீங்க போய் காசு கேட்டு வாங்குங்கன்னு.
तो गुरु लोग होते हैं अपने शिष्यों से भीख मंगवाते रहते हैं। யார் வந்து குருக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக பிச்சை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். भले खुद न भी जावे, பலே அவர்கள் தானே போகாமல் இருக்கலாம். लेकिन चेलों से भीख मंगवावेंगे. ஆனால் தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக கண்டிப்பாக பிச்சை வாங்க வைப்பார்கள். बाप तो दाता है. தந்தை வந்து வள்ளல் ஆவார். एक धंधा, ஒரே ஒரு தொழில். बाप कितना लव करते हैं बच्चों से. தந்தை குழந்தைகளை எவ்வளவு நேசிக்கிறார். और बाप के पास तो सिवाय बच्चों के और कोई है भी नहीं. மற்றும் தந்தையிடம் குழந்தைகளை தவிர வேறு யாருமே இல்லை. जिनको याद करें, யாரையாவது நினைவு செய்வதற்கு தந்தையிடம் குழந்தைகளை தவிர வேறு யாருமே இல்லை. तुम्हारे लिए तो बहुत है. உங்களுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. तुम्हारी बुद्धि इधर उधर जाती है. உங்களுடைய புத்தி இங்கு அங்கு செல்கிறது. धंधे आदि में बुद्धि जाती है. தொழில்களிலும் கூட புத்தி செல்கிறது. और बाप को तो सिवाय बच्चों के और कोई धंधा नहीं है. ஆனால் தந்தைக்கு குழந்தைகளை தவிர வேறு எந்த ஒரு தொழிலும் இல்லை. तुम अनेक बच्चों के अनेक प्रकार के धंधे हैं. குழந்தைகளாகி நீங்கள் நிறைய குழந்தைகளை நிறைய தொழில்கள் இருக்கிறது. और बाप का तो एक ही धंधा है. ஆனால் தந்தைக்கு வந்து ஒரே ஒரு தொழில் தான் இருக்கிறது. हम तो आए ही हैं बच्चों को स्वर्ग का वारिस बनाने के लिए. நாம் குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தினுடைய வாரிசாக்குவதற்காக தான் வந்திருக்கிறேன். क्या बाप की पहचान बताई? என்ன தந்தையினுடைய அறிமுகத்தை சொன்னார்? पहचान बताई? அறிமுகத்தை சொன்னார் இல்லையா? क्या? என்ன சொன்னார்? हैं? बच्चों के अनेक प्रकार के धंधे हैं. குழந்தைகளுக்கு நிறைய விதமான தொழில்கள் இருக்கிறது. और बाप का तो एक ही धंधा है. ஆனால் தந்தைக்கு வந்து ஒரே ஒரு தொழில் தான் இருக்கிறது. बच्चे अनेकों को याद करते हैं. नाना, चाचा, मामा, काका, ताऊ. குழந்தைகள் வந்து நிறைய பேரை வந்து நினைவு பண்றாங்க. மாமா, சித்தப்பா, பெரியப்பா. और बाप को बच्चों की सिवाय कोई दूसरा संबंध नहीं है. ஆனால் தந்தைக்கு வந்து குழந்தைகளை தவிர வேறு எந்த ஒரு உறவும் இல்லை. तो हम तो आए ही हैं बच्चों को स्वर्ग का वारिस बनाने के लिए. ஆகவே தந்தை வந்திருக்கிறார் நம்மளை குழந்தைகளை ஸ்வர்க்கத்திற்கு வாரிசாக்குவதற்காக. ये भी बाप की पहचान का पॉइंट है. ஆகவே இதுவும் கூட தந்தையினுடைய அறிமுகத்திற்கான விஷயங்கள் ஆகும். एक रस सेवाधारी, ஒரு ரசனத்தில் இருக்கக்கூடிய சேவதாரி. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், मैं तो एक रस सेवादारी हूँ. நான் வந்து ஒரு ரசனத்தில் இருந்து சேவையை செய்யக்கூடியவங்க ஆவேன், செய்யக்கூடியவர் ஆவேன். आपकी सेवा करता रहता. அனைவருக்கும் சேவையை செய்து கொண்டே இருக்கிறேன். क्या कहा? बाप की पहचान के पॉइंट के एक एक मुरली से इकट्ठे करने चाहिए. தந்தையினுடைய அறிமுகத்திற்கான பாயிண்டை முரளியில் இருந்து ஒன்னா ஒன்று சேர்க்க வேண்டும். अभी क्या पहचान बताई बाप के पार्ट की? இப்பொழுது தந்தையினுடைய பாட்டுக்காக என்ன அறிமுகத்தை கொடுத்தார்? स्पेशल விசேஷமாக என்ன அறிமுகம் கொடுத்தார்? बाप एक रस सेवादारी होगा. தந்தை வந்து ஒரு ரசனத்தில் இருந்து சேவையை செய்யக்கூடியவர் ஆவார். और बच्चे ஆனால் குழந்தைகள் एक रस नहीं रह पाते. ஒரு ரசனத்தில் அவர்களால் இருக்க முடியவில்லை. सेवा में एक रस रहे சேவையில் ஒரு ரசனமாக இருப்பது तो पता चले அப்பொழுது வந்து தெரிய வரும் किन की बाप समान स्टेज है.
என்னவென்றால் இவங்களுக்கு தந்தைக்கு சமமான ஸ்டேஜ் இருக்கிறது என்று தெரிய வரும். सर्व के सदगति दाता, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் और बाप की पहचान बताई மற்றும் தந்தையினுடைய அறிமுகத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார். कि बाप तो सर्व का सदगति दाता है। என்னவென்றால் தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆவார். क्या என்ன सर्व का बाप है அனைவருக்கும் தந்தை ஆவாரா या कोई लिमिटेड का बाप है? இல்லையா நான் ஏதாவது லிமிட்டெட்னுடைய தந்தையா? ब्रह्मा है तो ब्रह्मा कुमार कुमारियों का बाप है। பிரம்மா இருக்கிறாரு, அப்ப அவர் பிரம்மா குமார் குமாரிகளுடைய தந்தை ஆவார். क्राइस्ट है तो क्रिश्चियंस का बाप है। கிரைஸ்ட் இருக்காரு, அப்பொழுது அவர் கிறிஸ்டியனுடைய தந்தை ஆவார். बुद्ध बौद्धियों का बाप है। புத்தர் இருக்கிறாரு, அவர் பௌதிகளின் தந்தை ஆவார். सबका बाप तो नहीं है और அனைவரின் தந்தை இல்லை. ஆனால் मैं तो सबका बाप हूँ। நான் அனைவருக்கும் தந்தை ஆவேன். तो सर्व की सदगति करता हूँ। ஆகவே அனைவருக்கும் சத்கதியை செய்கிறேன். कम से कम एक जन्म की सदगति तो सबको देता हूँ। குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக அனைவருக்கும் ஒரு பிறப்புக்கான சத்கதியை கண்டிப்பாக வழங்குகிறேன். तो बाप सदगति देने की जो मत देते हैं ஆகவே தந்தை சத்கதியை கொடுப்பதற்காக என்ன வழியை சொல்கிறாரோ वो बाप ही जानता है। அதை தந்தை மற்றும் தான் அறிவார். ऊंच से ऊंच मत देने की सदगति देने का तरीका बाप के सिवाय உயர்ந்ததும் உயர்ந்த வழி கொடுக்கக்கூடிய சத்கதி கொடுக்கக்கூடிய வழியை தந்தையை தவிர और कोई जानता नहीं। வேறு யாருமே அறிய மாட்டார்கள். ये भी बाप की पहचान है இது கூட தந்தையினுடைய ஒரு அறிமுகமாகும். कि भाई 500 करोड़ मनुष्य आत्माएं हैं, 700 करोड़, என்னவென்றால் 500-700 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். उनमें हम बाप को कैसे पहचाने? அதுல நாம் தந்தையை எப்படி தெரிந்து கொள்வது? तो ये भी पहचान का पॉइंट है क्या? ஆகவே இதுவும் கூட அறிமுகத்திற்கான ஒரு பாயிண்ட் ஆகும். என்ன பாயிண்ட்? कि दो भी मनुष्य आत्माएं हैं, என்னவென்றால் யாரெல்லாம் மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ, महात्माएं हैं, மகாத்மாக்கள் இருக்கிறார்கள், पाप आत्माएं हैं, பாப ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், दुरात्माएं हैं, துஷ்ட ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், या बड़े बड़े सन्यासी हैं, இல்லையா நான் பெரிய பெரிய சன்னியாசிகள் இருக்கிறார்கள், धर्म पिताएं हैं, தர்ம பிதாக்கள் இருக்கிறார்கள். वो रास्ता नहीं बता सकते அவர்களால் வழியை கற்றுக் கொடுக்க முடியாது. सदगति का। சத்கதிக்கான வழியை सदगति का रास्ता सिर्फ एक बाप ही बता सकता है और उसकी पहचान क्या है? சத்கத்தினுடைய வழியை ஒரே ஒரு தந்தையால் மட்டும் தான் சொல்ல முடியும். மற்றும் அதனுடைய அறிமுகம் என்ன? है उसी की पहचान है कि वो ही एक सच्चा रास्ता बता सकता है। அவருடைய அறிமுகம் இதுதான் ஆகும். என்னவென்றால் அவர் ஒருத்தரால் மட்டும் தான் உண்மையான வழியை சொல்லி தர முடியும். और उसके अलावा कोई भी सच्चा रास्ता नहीं बतावेगा। அவரை தவிர வேறு யாராலுமே உண்மையான வழியை சொல்லி கொடுக்க முடியாது. इसलिए कहते हैं तुम्हारी गतिमति तुम ही जानो। அதனால தான் சொல்றாங்க உங்களுடைய விளையாட்டை நீங்களே பாருங்க. अर्थात அப்படியானால் सदगति की मत देना சத்கத்தினுடைய வழியை கொடுப்பது ये तुम्हारा ही काम है இது உங்களுடைய வேலைதான். और दुनिया में किसी का काम नहीं है। உலகத்தில் வேறு யாருடைய தொழிலும் இது இல்லை. बुद्धि का ताला खोलना, புத்தியினுடைய பூட்டை திறப்பது. बाप आकर के तुम्हारी बुद्धि का ताला खोलते हैं। தந்தை வந்துவிட்டு உங்களுடைய புத்தியின் பூட்டை திறக்கிறார். ये बाप की पहचान है। இதுவும் கூட தந்தையின் அறிமுகம் ஆகும். क्या என்ன किसी की बुद्धि में ये बात आई पहले? யாருடைய புத்தியிலாவது இந்த விஷயம் முதலில் வந்ததா என்ன? है? आई हो तो हाथ उठाओ। வந்திருந்தால் கையை தூக்குங்க. नहीं आई வரவில்லை. तो बुद्धि का ताला बंद था या खुला था? ஆகவே புத்தியினுடைய பூட்டு திறந்திருந்துச்சா இல்லையானால் பூட்டி இருந்துச்சா? बंद था। பூட்டி இருந்துச்சு. तो बुद्धि का ताला बाप आकर के खोलते हैं। ஆகவே புத்தியினுடைய பூட்டை தந்தை தான் வந்துவிட்டு திறக்கிறார். मुरली में अक्सर करके बाप 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 क्यों घुसा हुआ होता है? முரளியில அடிக்கடி தந்தை 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 நீ ஏன் சொல்றாங்க? ढेर सारे वाक्यों में நிறைய வாக்கியங்கள் இருந்தாலும் சரி
அதுல தந்தை தந்தை தந்தைன்னு தான் இருக்கு. हैं? जहाँ जहाँ बाप होता है तो वहाँ बाप की पहचान दी गई है. எங்க எங்கெல்லாம் தந்தை இருக்கிறதோ அங்க எல்லாமே வந்து தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்காங்க. ये भी एक पहचान है. இதுவும் கூட ஒரு அறிமுகமாகும். क्या कि बाप आते हैं तो ये राज बाप ही समझाते हैं. தந்தை வருகிறார், அப்பொழுது இந்த ரகசியத்தை தந்தை மற்றும் தான் சொல்கிறார். कि नई सृष्टि में कितने थोड़े होंगे. என்னவென்றால் புதிய உலகத்தில் எவ்வளவு குறைந்த ஆத்மாக்கள் இருப்பார்கள் और नई सृष्टि की शुरुआत कब कहे. மற்றும் புதிய உலகத்தினுடைய ஆரம்பம் என்று எப்பொழுது சொல்ல முடியும். मनुष्य से देवता बनाना, மனிதர்களிலிருந்து தேவதையாக்குவது, ये कैसा कुदरती वंडरफुल ड्रामा है. இது எப்படி வந்து இயற்கையினுடைய வண்டர்ஃபுல் டிராமாவாக இருக்கு. बाप बैठिए कुदरती बातें समझाते हैं. தந்தை அமர்ந்து கொண்டு இந்த இயற்கையினுடைய விஷயங்களை புரிய வைக்கிறார். मनुष्यों को तो ये बातें ख्याल में भी नहीं रहती हैं. மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சிந்தனையில் கூட இருப்பதில்லை. कि मनुष्य से देवता कैसे बनेंगे. என்னவென்றால் மனிதர்களிலிருந்து தேவதையாக எப்படி ஆகுவது. आत्मा पवित्र बन जाएगी ज्ञान से. ஆத்மா ஞானத்தின் மூலமாக தூய்மையாகிவிடும். वो तो ठीक, அது சரிதான். परंतु शरीर कैसे बनेंगे. ஆனால் உடல் வந்து எப்படி உருவாகும். ज्ञान से शरीर पावन बन जाएंगे क्या. ஞானத்தின் மூலமாக உடல் வந்து பாவனமாகி விடுமா என்ன. फिर तो कहे क्या कि गंगा स्नान करने से आत्मा और शरीर दोनों पवित्र बन जाएंगे. பிறகு சொல்வார்கள் கங்கையில் குளிப்பதால் ஆத்மா மற்றும் உடல் ரெண்டுமே பாவனமாகி விடுவோம் என்று. तो उन्होंने तो शरीर की बात उठाई ली. ஆகவே அவர்கள் வந்து உடலுக்கான விஷயத்தை கொண்டு வந்து விட்டார்கள். वास्तव में है आत्मा और शरीर दोनों को पवित्र बनने की बात. ஆனால் இது उन्मेल பார்த்தீர்கள் என்றால் ஆத்மா மற்றும் உடல் ரெண்டுத்தையுமே வந்து தூய்மையாக்க வேண்டிய விஷயமாகும். तो मनुष्यों को ये बातें ख्याल में नहीं आवेंगी. ஆகவே மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து சிந்தனையில் வராது. बाप ही आकर के बताते हैं. தந்தை தான் வந்து விட்டு சொல்கிறார். क्या बताते हैं. என்ன சொல்கிறார். है? कि आत्मा पावन तो बनेगी. ஆத்மா வந்து பாவனமாக ஆகும் தான். आत्मिक स्मृति से, ஆத்மீக சிந்தனையின் மூலமாக, ज्ञान से. ஞானத்தின் மூலமாக. परंतु शरीर कैसे पावन बनेंगे. ஆனால் உடல் வந்து எப்படி பாவனமாகும். वो तथाकथित ब्राह्मणों ने तो व्याख्या दे दी. அந்த பெயருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். என்னவென்றால் ऊपर से आत्मा स्टार मिसल आवेंगी மேல இருந்த ஆத்மாக்கள் ஸ்டார் போல வருவார்கள். और नीचे क्या बन जावेंगी आते ही. மற்றும் கீழே வந்த உடனே என்ன ஆகி விடுவார்கள். प्रिंस प्रिंसेस बन जावेंगी. பிரின்ஸ் பிரின்சஸ் ஆக ஆகி விடுவார்கள். अब ऐसा हो सकता है क्या. இப்பொழுது இப்படி நடக்க முடியுமா என்ன. ये नहीं हो सकता. இப்படி வந்து நடக்க முடியாது. ये तो बाप ही बैठ समझाते हैं. இது தந்தை தான் அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். क्या என்ன. कि मनुष्य से देवता और देवताई शरीर कैसे बनेंगे. மனிதர்களில் இருந்து தேவதை மற்றும் தேவதைகளின் உடல் வந்து எப்படி உருவாக முடியும். ये बाप के सिवाय और कोई नहीं समझा सकता. ये भी एक बाप की पहचान. இது தந்தை தவிர வேறு யாராலுமே வந்து சொல்ல முடியாது. இதுவும் கூட ஒரு தந்தையினுடைய पहचान है. क्या அறிமுகமாகும். என்னவாகும். ये ज्ञान बाप ही आकर के बता सकते हैं. இந்த ஞானம் தந்தை தான் வந்து விட்டு சொல்ல முடியும். बाप कुदरती बातें बैठ बताते हैं. தந்தை வந்து இயற்கையினுடைய விஷயங்களை அமர்ந்து கொண்டு சொல்கிறார். नेचुरल बातें बताते हैं. நேச்சுரலான விஷயங்களை சொல்கிறார். मनुष्य तो अननेचुरल बातें बताते रहते हैं. மனிதர்கள் வந்து கட்டுக்கதைகளை தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். कलयुग अंत और सतयुग आदि की स्थापना. கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்தை படைக்கிறார். ये बात कौन समझा सकता है. இந்த
இந்த விஷயங்களை யாரால் புரிய வைக்க முடியும்? बाप ही समझाते हैं, ये भी बाप की पहचान हो गई। தந்தை தான் புரிய வைக்கிறார். இதுவும் கூட ஒரு தந்தையினுடைய அறிமுகமாகிவிட்டது. क्या? என்ன? कि सतयुग में भी देहवान होगा। என்னவென்றால் சத்தியுகத்திலும் கூட தேகாபிமானம் இருக்கும். ज्यादा नहीं होगा, लेकिन ஆனால் அதிகமாக இருக்காது. अंश मात्र तो जरूर होगा। ஆனால் தேகாபிமானத்தின் அம்சம் கொஞ்சமாவது இருக்கும். और पूरे आत्माभिमानी कहाँ होते हैं? மற்றும் முழுமையாக ஆத்மாபிமானியாக எங்க ஆகுகிறோம்? संगम में होते हैं पूरे आत्माभिमानी। சங்கம் யுகத்தில் தான் ஆகுகிறோம். प्रूफ भी दिया, அதற்கு ப்ரூஃப் கூட கொடுத்திருக்காரு. बाप प्रूफ सहित समझाते हैं। தந்தை வந்து ப்ரூஃபோடு புரிய வைக்கிறார். कहते हैं मैं कल्प कल्प संगम युगे आता हूँ। சொல்றாங்க நான் வந்து கல்ப கல்பமாக சங்கம் யுகத்தில் வருகிறேன், கல்ப கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறேன். संगम युग है आस्पिशियस युग। ஆகவே இந்த சங்கம் யுகம் வந்து ஆஸ்பீசியஸ் யுகமாகும், புருஷோத்தம சங்கம் யுகமாகும். जबकि कलह युग के अंत में आकर के सतयुग की स्थापना करता हूँ। எப்பொழுது நான் கலியுகத்தின் கடைசியில் வந்துவிட்டு சத்தியுகத்தின் படைக்கிறேன். ये बात बाप बैठ समझाते हैं। ஆகவே இது வந்து தந்தை வந்து விட்டு புரிய வைக்கிறார். क्या है? என்ன புரிய வைக்கிறார்? और कोई नहीं समझाता? வேறு யாருமே புரிய வைப்பதில்லையா? क्या बात என்ன விஷயம்? है कि कब कलयुग का अंत होता है? எப்பொழுது வந்து கலியுகத்தின் கடைசி ஆகுகிறது? कब मैं आकर के सतयुग की स्थापना करता हूँ? எப்பொழுது வந்து விட்டு நான் சத்தியுகத்தை படைக்கிறேன்? कब எப்பொழுது? है? संगम युग में? சங்கம் யுகத்திலா? संगम युग भी तो 100 साल का है। சங்கம் யுகம் கூட 100 வருடம் கொண்டதாகும் இல்லையா? 36 में। हाँ 1936 76 में 37 है। कब मैं आकर के सतयुग की स्थापना करता हूँ? எப்பொழுது வந்து விட்டு நான் சத்தியுகத்தை படைக்கிறேன்? ये बाप बैठ समझाते हैं। இது தந்தை தான் வந்து விட்டு புரிய ये வைக்கிறார். भी पहचान है बाप की। இது கூட தந்தையினுடைய ஒரு அறிமுகமாகும். और कोई नहीं बैठ समझाता है வேறு யாருமே அமர்ந்து கொண்டு புரிய வைப்பதில்லை. तो समझाया नहीं क्या? ஆகவே புரிய வைக்கவில்லையா என்ன? कब? எப்பொழுது? अरे कब है संबत एक एक एक? அரே எப்பொழுது வந்து ஒன்னு 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 ஆரம்பிக்கிறது? तो ये बाप बैठ समझाते हैं। ஆகவே இதை தந்தை அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். वो जन्म मरण रहित है। அவர் பிறப்பு இறப்பிலிருந்து அப்பாற்பட்டவர் ஆவார். कौन? யாரு? जो बैठ ये बात समझाते हैं, யார் அமர்ந்து கொண்டு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறாரோ वो जन्म मरण रहित है। அவர் பிறப்பு இறப்பிலிருந்து அப்பாற்பட்டவர் ஆவார். न उसका निश्चय रूपी जन्म होता है, அவருக்கு நிச்சய ரூபமான பிறப்பும் ना ஏற்படுவதில்லை. निश्चय रूपी मृत्यु होती है। அதே போல அனிச்சயம் ரூபமான மரணமும் ஏற்படுவதில்லை. हम ये भी समझते हैं कि सतयुग में तो बहुत थोड़े मनुष्य होते हैं। நாம் இதை கூட புரிந்து கொள்கிறோம். சத்தியுகத்தில் மிகவும் குறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். बाकी तो सभी शांति धाम में रहते हैं। அதை விட அனைவரும் வந்து சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். और ये नॉलेज भी वही बाप सुनाते हैं। மற்றும் இந்த நாலேஜ் கூட அதே தந்தை தான் சொல்லி புரிய வைக்கிறார். और तो कोई ये नॉलेज सुना ही नहीं सकता। மற்றும் வேறு யார் மூலமாகவும் இந்த நாலேஜ் வந்து சொல்ல முடியாது. कौन सी नॉलेज है? எந்த நாலேஜ்? है कि सतयुग आदि में कितने मनुष्य होते हैं नई दुनिया में? என்னவென்றால் சத்தியுக ஆரம்பத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள் புதிய உலகத்தில்? ये नॉलेज बाप ही सुना सकते हैं। இந்த நாலேஜ் வந்து தந்தையால் மட்டும் தான் சொல்ல முடியும். और तो किसी की बुद्धि में बैठ ही नहीं सकता। வேறு யாருடைய புத்தியிலுமே வந்து இது அமர முடியாது.
तो तुम आत्माओं का वो बाप है ஆகவே ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர்தான் தந்தை ஆவார். जो ये नई नई बातें बताते रहते हैं. யார் இந்த புதிய புதிய விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்? ये भी बाप की पहचान है. இது கூட ஒரு தந்தையினுடைய அறிமுகமாகும். सृष्टि के आदि मध्य अंत की भी उनको नॉलेज है. சிருஷ்டியினுடைய ஆரம்பம் நடு கடைசியை பற்றி கூட அவருக்கு நாலேஜ் இருக்கிறது. राजधानी स्थापना, ராஜதானியை படைப்பது. बाप कहते हैं मैं जब आता हूँ तो 1 सेकंड में राजा जनक को जीवन मुक्ति दे देता हूँ. தந்தை சொல்கிறார், நான் எப்பொழுது வருகிறேனோ அப்பொழுது ஒரு செகண்ட்லயே ராஜா ஜனகுக்கு ஜீவன் முக்தியை கொடுத்து விடுகிறேன். तो जीवन में हैं हम सब. क्या दुख दर्दों से मुक्ति मिल गई? ஆகவே நாம் அனைவருமே வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் இருந்து துக்கங்களில் இருந்து விடுதலை கிடைத்து விட்டதா? तो बाप आ गया क्या? ஆகவே தந்தை வந்து விட்டாரா என்ன? अरे आ गया. अरे வந்துட்டாரா? अरे बाप की पहचान है, वो इतना सर्वशक्तिवान है कि जब आता है तो 1 सेकंड में राजधानी स्थापन कर देता है. அரே இது தந்தையினுடைய அறிமுகமாகும். அவர் அவ்வளவு சர்வசக்திவான் ஆவார். அவர் வந்துட்டு உடனே ஒரே ஒரு செகண்ட்ல ராஜதானியை ஸ்தாபனை செய்து விடுகிறார். नहीं तो 80 साल हो गए नाक रगड़ते रगड़ते. दिल्ली में ब्रह्मा कुमार कुमारियों ने कोई राजधानी स्थापन नहीं कर पाई. இல்லையானால் 80 வருடங்கள் ஆயிடுச்சு. மூக்கு தேய்ச்சினே இருக்கிறாரு. இல்லையானால் தில்லியில எந்த ஒரு பிரம்மகுமார் குமாரியாலையும் ராஜதானியை படைக்க முடியவில்லை. और ये आपस में लड़ झगड़ रही है. மற்றும் அவர்கள் இன்னுமே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சண்டையிட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். घड़े बने हुए हैं अलग अलग. जैसे दुनिया में अनेक धर्म के घड़े बन गए, अनेक राजधानियां बन गई. வேற வேற கோட்டைகள் உருவாக்கி இருக்கிறது. எப்படி உலகத்தில் மற்ற தர்மத்தின் கோட்டைகள் தனியாக இருக்கிறதோ அதே போலவே और एडवांस वालों में भी यही होने वाला है. மற்றும் அட்வான்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இதுதான் நடக்க போகுது. नई इन्वेंशन, புது படைப்பு, இன்வென்ஷன். यहाँ भी राजा होता तो उन द्वारा ज्ञान फैलता. இங்கேயும் கூட ஒருவேளை ராஜா இருந்திருந்தாங்கன்னா அவர் மூலமாக இந்த ஞானம் பரவி இருக்கும். तो राजा कोई है या नहीं है? ஆகவே யாராவது ராஜாவாக இருக்கிறாங்களா இல்லையா? नहीं है. இல்லையா? फिर ये ज्ञान कैसे फैल गया एडवांस? பிறகு இந்த அட்வான்ஸ் ஞானம் எப்படி பரவி விட்டது? अगर कोई राजा नहीं है तो ஒருவேளை யாராவது ராஜாவாக இல்லை ये என்றால் एडवांस ज्ञान फैला है या नहीं फैला? இந்த அட்வான்ஸ் ஞானம் பரவியதா இல்லையா? कोई नई इन्वेंशन निकलती है तो राजा के सामने रखते हैं. ஏதாவது ஒரு புது இன்வென்ஷன் வருகிறது, அப்பொழுது அதை ராஜாவினுக்கு முன்னால் வைக்கிறாங்க. राजा उस इन्वेंशन को चारों तरफ फैलाता है. அப்பொழுது ராஜா தான் என்ன பண்றாருன்னா அந்த இன்வென்ஷனை நாலா பக்கமும் பரப்புகிறார். क्योंकि ताकत किसमें रहती है? ஏனென்றால் யார்கிட்ட சக்தி இருக்கிறது? ताकत तो राजा में ही रहती है. ராஜாவிற்கு தான் சக்தி இருக்கிறது. बाप ने तुमको नई इन्वेंशन बतलाई है. தந்தை உங்களுக்கு புதிய இன்வென்ஷனை சொல்லிருக்காரு. कौन से बाप ने? எந்த தந்தை? शिव बाप ने नई इन्वेंशन बतलाई है. சிவ தந்தை புதிய இன்வென்ஷனை तो சொல்லிருக்கிறார். किसके द्वारा प्रसिद्ध होती है? அது யார் மூலமாக பிரசித்தம் அடைகிறது? राम बाप के द्वारा वो इन्वेंशन प्रसिद्ध होती है, ராமர் தந்தையின் மூலமாக அந்த இன்வென்ஷன் பிரசித்தமாகுகிறது, फैलती है. பரவுகிறது. क्योंकि राजा में ही ताकत रहती है. ஏனால் ராஜாவிற்குள் தான் சக்தி இருக்கிறது. बाप ने तुमको नई इन्वेंशन बतलाई थी ना. தந்தை உங்களுக்கு புதிய இன்வென்ஷனை சொல்லிட்டார் இல்லையா? बताते हैं ना कि சொல்கிறார் இல்லையா? स्वर्ग की स्थापना कैसे होती है? ஸ்வர்கத்தை எப்படி படைக்கப்படுகிறது என்று. कैसे होती है? எப்படி ஆகுது? निराकार आकर साकार के द्वारा नई दुनिया की स्थापना करते हैं. நிராகார் வந்துவிட்டு சாகாரின் மூலமாக புதிய உலகத்தை படைக்கிறார். कितना माथा मारना पड़ता है.
कोई इन्वेंशन निकालते हैं तो गवर्नमेंट को बतलाते हैं। எவ்வளவோ தலையை வந்து அடிக்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒரு இன்வென்ஷனை வெளியே கொண்டு வராங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. उस इन्वेंशन को काहे में लाने के लिए? அந்த இன்வென்ஷனை வந்து எதுல கொண்டு வரதுக்காக? वृद्धि में लाने के लिए। அதை விருத்தி அடைவதற்காக சொல்றாங்க. पहले गवर्नमेंट को बतावे तो वृद्धि को पावे। அது வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு சொன்னாதான் அது அதிகமாகும். अगर गवर्नमेंट को नहीं बतावेंगे, पब्लिक में ऐसे ही प्रचार करना चाहें तो प्रचार विचार पूरा होने वाला नहीं। ஒருவேளை கவர்மெண்ட்டுக்கு சொல்லாமலே அப்படியே வந்து பப்ளிக்ல அதை பரப்பலாம்னு யோசிச்சா அது வந்து நடக்காத விஷயமாகும். तो यहाँ भी ऐसा हुआ या नहीं हुआ? ஆகவே இங்கு கூட அப்படி நடந்துச்சா இல்லையா? कैसे? எப்படி? शिव बाप ने आकर के इन्वेंशन, राजा बनने वाली आत्मा को तो शिव बाप जानता है ना। சிவ தந்தை வந்து விட்டு இன்வென்ஷன் பண்ணாரு. ராஜாவாகக்கூடிய ஆத்மாவை வந்து சிவ பாபா அறிவார் இல்லையா? उसके द्वारा फैलाई, அவர் மூலமாக பரப்பினாரு. तो वो इन्वेंशन ஆகவே அந்த இன்வென்ஷன் पहले किसके सामने रखी गई ஃபர்ஸ்ட் யார் முன்னால வைக்கப்பட்டது? है? गवर्नमेंट के सामने। कौन सी गवर्नमेंट के सामने? யாரோ சொல்றாங்க கவர்மெண்ட்டுக்கு முன்னால. அதுக்கு பாபா கேக்குறாரு எந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னால் வைக்கப்பட்டது? बेसिक जो बेसिक में रूहानी गवर्नमेंट थी, எது வந்து பேசிக்ல ருஹானி கவர்மெண்ட் இருந்ததோ उस गवर्नमेंट के सामने वो चार चित्रों का जो भी एडवांस ज्ञान क्लैरिफिकेशन है वो அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆன்மீக கவர்மெண்ட்டுக்கு முன்னால் 4 படங்களுடைய என்னவெல்லாம் கிளாரிபிகேஷன் இருந்ததோ அதை வைக்கப்பட்டது. रखा गया। पहले पहले किसके सामने रखा गया? முதலில் யார் முன்னால் வைக்கப்பட்டது? पहले पहले तो जो गवर्नमेंट के मुखिया थे उनके सामने रखा गया। முதலில் யார் கவர்மெண்ட்னுடைய தலைவராக இருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. तो तुमको बेहद के बाप का परिचय दे। ஆகவே உங்களுக்கு வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கும். ये पहचान है இது அறிமுகமாகும். क्या? என்ன? बेहद का बाप कौन है? ये बेहद के बाप की पहचान हो गई। क्या हो गई पहचान? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை யார் ஆவார்? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகமாகிவிட்டது. என்ன அறிமுகம்? इन्वेंशन गवर्नमेंट के सामने रखी। ये इन्वेंशन राजा के द्वारा रखनी होती है। என்னவென்றால் இன்வென்ஷன் வந்து ராஜாவின் மூலமாக வைக்க வேண்டியதாக இருக்கிறது. तो गायन पड़ता है राम राजा राम प्रजा राम साहूकार। அப்பொழுதுதான் வந்து பாடப்படுகிறது ராமராஜா ராம பிரஜா ராம சாஹுகார். ஓம் சாந்தி.